एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि। வணக்கம். இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ என்பது உங்களோட நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வந்திருக்கும். உடனுக்குடன் ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போவோம். இந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிழம்பிரி போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் மணிராம் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, மேச ராசி மேச லக்னம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு மேச ராசிக்கு உண்டான பலன்கள், மேச லக்கணத்துக்கு உண்டான பொதுவான பலன்கள் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ குரு ஜோட யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு மிக மிக நன்றி. நீங்கள் ஆதரவு தரீங்க, அதுக்கு என்னுடைய கொடான கோடி நன்றி. மேச ராசி மேச லக்னம் அப்படிங்கும் பொழுது செவ்வாய் அதிபதியாக வருவார். இந்த செவ்வாயினுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருக்கும். ராசி அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள், லக்கணம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய செய்யக்கூடிய செயல்பாடுகள் சார்ந்த விஷயங்கள், சரிங்களா? அப்போது இதில் மேச ராசி அப்படின்னு பொறுத்தளவுக்கு 3 நட்சத்திரம் 9 பாதம் அடங்கியது மேச ராசி. அஸ்வினி 1 2 3 4 பாதம், பரணி 1 2 3 4 பாதம், கார்த்திகை 1ஆம் பாதம் மட்டும் மொத்தம் 9 பாதம் அடங்கியிருக்கு, சரிங்களா? அப்போ இவங்களுடைய செயல்பாடு அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க தனக்குத்தானே தீங்கு நினைக்கக்கூடியவங்க, தனக்குத்தானே தீங்கு வச்சுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இருக்கும். இவங்க வந்து வேகம், விவேகம், சுறுசுறுப்பு, முன்கோபம், அவசர புத்தி படக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் விளையாட்டில் ஈடுபாடு அதிகம் என்பது இருக்கும், சரிங்களா? சண்டையில் அதிகமாக விருப்பம் உடையவராங்க இருப்பாங்க. கோபம் அதிகமாக இருக்கும், முன்கோபம் என்பது அதிகமாக இவங்களுக்கு செவ்வாயினுடைய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பொருந்தி வரத்துக்கு உண்டான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. 2 7 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்ததிபதியும் சுக்கிரன், 7ஆம் இடத்ததிபதியும் சுக்கிரனாக வர்றதுனால இவங்களுக்கு மனைவியால பொருளாதாரம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஏற்றம் என்பது ஏற்படும். அழகான மனைவி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். இவங்க நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க, சரிங்களா? இவங்க அழகு, ஆடை, ஆபரணங்கள் இது போன்ற விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். தன்னை தானே அழகுபடுத்திக்கிறதுல இவங்க வந்து ஒரு அதிகப்படியான அக்கறை எடுத்துக்குவாங்க, சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, இயற்கையாகவே அழகு அப்படிங்கிறது வேற, தன்னைத்தானே இயற்கைப்படுத்திக்கிறது, அழகுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது இந்த 2ஆம் இடத்தினுடைய விஷயத்தனமாக வரும். அடுத்தது 3ஆம் இடமும் 6ஆம் இடமும் புதனாக வர்றதுனால இவங்களுக்கு கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். சகோதரனோடு ஒரு நெருக்கமான உறவுகள் அப்படிங்கிறது குறைபாடாக இருக்கும். தாய் மாமனோடு கருத்து வேறுபாடுகள்லாம் வரும். தாய் மாமனோடு நெருங்கி இருக்கக்கூடாது, சரிங்களா? இவங்க வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. கடன் வாங்கினாங்கன்னா அதை அடைக்கிறதுக்கோ அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகளோ இவங்களுக்கு நிச்சயமாக வரதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள், அதாவது சிறு தூர பயணங்கள், இது போன்ற விஷயங்கள்லாம் நிச்சயமாக கவனமாக செயல்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த மேச ராசி மேச லக்னத்தை பொறுத்தவங்களுக்கு இருக்கும். அடுத்தது அவங்களுடைய தாய் பாசம் என்பது குறைவாக தான் இருக்கும். தாய் பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க பேரில் ஏதாவது ஒரு சொத்து சேர்க்குற வரைக்கும் படாத பாடு பாடப்பா அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும். இவங்க பேரில் ஏதாவது ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வரும்பொழுது அதில் வந்து கஷ்டப்படக்கூடிய நேர காலங்கள் இருக்குது. வண்டி வாகனங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சரியாக அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்பது கிடையாது. இவங்க வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏதாவது நீர்நிலைகள் உள்ள இடத்துல வீடு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. ஏரி, குளம், குட்டை இது போன்ற அமைப்பில் இவங்க வீடு என்பது அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு என்பது இருக்குது. அடுத்தது 5ஆம் இடத்துல சூரியனாக வர்றதுனால இவங்களுக்கு வந்து குலதெய்வ அனுகிரகம் உண்டு. இவங்களோட குலதெய்வம் அப்படிங்கிறது ஆண் தெய்வமாக இருக்கும், உக்கிரமான தெய்வமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட தெய்வம் அப்படிங்கிறது நடு காட்டில் இருக்கிறது வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தனுசு மீனத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். தனுசு மீனத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தந்தையால் விரயம் என்பது ஏற்படும். ஆன்மீகம் சார்ந்த விரயங்கள் பண்ணக்கூடியவராக இருப்பார். அப்பா வெளிநாடு பயணங்கள் கொள்ளக்கூடியவராக இருப்பார், சரிங்களா?
அது மட்டும் இல்லை, அப்பாவால் அதிகப்படியான கோயில் கும்பாபிஷேகங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நேர காலங்களும் அவர்களுக்கு நிச்சயமாகவே ஏற்படும். மேச ராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு. அடுத்தது 10, 11 கூடிய சனி பகவான் வராரு. தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இவருக்கு நிச்சயமாக இருக்கும். தொழில் நல்லா பண்ணினாங்கன்னு சொன்னால் லாபம் வந்துன்னு சொன்னாக்க அதில் பாதகம் வரக்கூடிய அமைப்பு என்பது இருக்குது. சரிங்களா? நல்ல தொழில் செஞ்சு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். இருந்தாலும் அதில் பாதகத்தை காட்டி பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு என்பது சனி பகவானால் இங்கே ஏற்படும் அப்படிங்கிறது அங்கே அர்த்தம். மூத்த சகோதரனோட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது, சித்தப்பாரோட கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறதுலாம் இவர்களுக்கு நிச்சயமாக இயற்கையாகவே அமைஞ்ச ஒன்றாக தான் இருக்கும். சரிங்களா? இதுதான் மேச ராசி மேச லக்கணத்துக்கு உண்டான ஒரு பொதுவான குணநலங்கள். 8ஆம் இடம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஆயுள் அப்படிங்கிறது தீர்க்கமான ஆயுள் உண்டு. தன்னை தானே அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரச்சனைக்குள்ள ஆக்கிக்குவாங்க. மேச ராசி மேச லக்கணத்தை போகிறவங்க பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களாவே ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும். ஆயுள் நல்ல தீர்க்கமான ஆயுள் தான் அவங்களுக்கு ஏற்படும். மனைவியால் யோகம் உண்டு. மனைவி அழகான மனைவியாக அமையிறது வாய்ப்பு இருக்குது. மனைவியால் பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லா வரும். சரிங்களா? அடுத்து புதனால பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கம்யூனிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள், தகவல் தொடர்பு சார்ந்த பிரச்சனைகள், தாய் மாமனால பிரச்சனைகள், கடன் தொல்லைகள், இது போன்ற அமைப்பில் நோய்கள், இது போன்ற அமைப்பில் இவர்கள் நிச்சயமாக மேசராசி மேச லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்குது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் என்பது சிறப்பாக இருக்குது. சரிங்களா? தாய் பாசம் அதிகமாக இயங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சொத்துக்கு அதிகமாக ஒரு ஈடுபாடு காட்டுவாங்க. தம் பேரில் ஒரு சொத்து அமைச்சிக்கிறதுக்கு பாடக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது அவங்களுக்கு ஏற்படும். சரிங்களா? இதுதான் மேச ராசி மேச லக்கணத்துக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் விஜய் மணிராம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.